2025ஆம் ஆண்டை வழியனுப்பி பிறந்தது 2026 ஆங்கில புத்தாண்டு. உலகம் முழுவதும் கொண்டாட்டத்துடன் புத்தாண்டை உற்சாகமாக வரவேற்ற மக்கள். உலகிலேயே முதலாக பசிபிக் பெருங்கடலில் உள்ள கிரிபாட்டி தீவில் 2026 புத்தாண்டு பிறந்தது. கிரிபாட்டி தீவுகளை தொடர்ந்து நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவில் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. டெல்லி, மத்திய பிரதேசம், கோவா என நாடு முழுவதும் 2026 ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் கோலாகலம். ஜார்க்கண்ட், கொல்கத்தா என பல்வேறு இடங்களில் புத்தாண்டை உற்சாகத்துடன் மக்கள் வரவேற்றனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். புத்தாண்டு அனைவருக்கும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் கொண்டு வரட்டும் என அவர் பதிவிட்டுள்ளார். சென்னையில் மெரினா, பெசன்ட் நகர் உள்ளிட்ட கடற்கரைகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு ஹாப்பி நியூ இயர் முழக்கங்களுடன் 2026ஐ வரவேற்றனர். புத்தாண்டு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட பாடலுக்கு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கொட்டும் மழையில் நடனமாடி மகிழ்ந்தனர். ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு அனைவரும் ஒரே நேரத்தில் வாகனங்களில் வீடு திரும்பியதால் சென்னை ஈசிஆர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் ஈசிஆரில் மாமல்லபுரம் செல்லக்கூடிய பிரதான சாலையில் அக்கரை சிக்னல் மற்றும் சென்னை நோக்கி வரக்கூடிய ஈசிஆர் சாலையில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்றன. இதனால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். புத்தாண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு பெருங்களத்தூர் சென்னை ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்கில் ஜிஎஸ்டி சாலையில் உள்ள அனைத்து மேம்பாலங்களிலும் வாகன போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டது. இதன் காரணமாக குரோம்பேட்டை முதல் கிண்டி வரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்று ஆமை வேகத்தில் நகர்ந்து சென்றன. புத்தாண்டின் முதல் நாளில் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் காலை மிதமான மழை பெய்தது. மேகங்கள் சூழ்ந்து சென்னை முழுவதும் ரம்மியமான சூழல் நிலவுகிறது. மதுரை, திருச்சி, கோவை என தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் நள்ளிரவில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. புத்தாண்டு நிகழ்ச்சியில் டிஜே அரங்கேற்றப்பட்டு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குடும்பமாக பங்கேற்று நடனமாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் 2026 புத்தாண்டு கொண்டாட்டங்கள் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்திற்கு மத்தியில் மிகுந்த உற்சாகத்துடன் நடந்தது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரம்மாண்டமான இன்னிசை கச்சேரி, வான வேடிக்கை மற்றும் லேசர் ஒளி காட்சிகள் நடத்தப்பட்டன. ஆங்கில புத்தாண்டை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. புத்தாண்டின் முதல் நாளில் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. தங்க கவசத்தில் எழுந்தருளியுள்ள கற்பக விநாயகரை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. நீண்ட வரிசையில் 8 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். ஆங்கில புத்தாண்டை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் 3 டன் மலர்களை கொண்டு ஆஞ்சநேயருக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது. சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வரும் நிலையில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்.
புத்தாண்டை ஒட்டி வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயம் உட்பட பல்வேறு புகழ்பெற்ற தேவாலயங்களில் கிறிஸ்தவர்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புத்தாண்டை ஒட்டி வழிபாட்டு தலங்களில் குவிந்த மக்கள். வாரணாசி, அமிர்தசரஸ் பொற்கோவில், ஹைதராபாத் சார்மினார் உள்ளிட்ட முக்கிய ஸ்தலங்களில் மக்கள் சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். ஆங்கில புத்தாண்டின் முதல் நாள் சூரிய உதயத்தை கண்டு கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 2026ஆம் ஆண்டின் முதல் சூரிய உதயத்தை காண ஏராளமானோர் கடற்கரையில் விடிய விடிய காத்திருந்தனர். வழக்கத்தை விட தாமதமாக சூரியன் உதித்த போதும் அனைவரும் உற்சாகத்துடன் வரவேற்றனர். சூரிய உதயத்தை கண்டு களித்த பலர் கடற்கரையில் உள்ள பகவதி அம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். கேரளாவின் கொச்சி, திருவனந்தபுரம் என பல்வேறு இடங்களில் டிஜே பார்ட்டியுடன் புத்தாண்டு கொண்டாடப்பட்டது. பெங்களூருவின் பிரதான வீதிகளில் கூடிய மக்கள் ஒருவருக்கு ஒருவர் புத்தாண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்து மகிழ்ந்தனர். கர்நாடக மாநிலம் பெலகாவியில் பாப்பாஞ்சி உருவ பொம்மைகளை எரித்து புத்தாண்டை வரவேற்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. பொம்மையை எரிப்பதன் மூலம் கடந்த ஆண்டில் நேர்ந்த கசப்பான நினைவுகள், துயரங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடுவதாக மக்கள் நம்புகின்றனர். பெங்களூருவில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து செயல்பட்ட நைட் கிளப்பில் இருந்தவர்களை போலீசார் வெளியேற்றினர். அவசரமாக வெளியேற்றப்பட்டதால் மதுபோதையில் இருந்தவர்கள் படிக்கட்டுகளில் இறங்க முடியாமல் அடுத்தடுத்து தடுக்கி விழுந்தனர். ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக சென்னை விமான நிலைய வளாகம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்தன. இதனை கண்ட பயணிகள் ஆர்வமுடன் புகைப்படம் மற்றும் வீடியோ எடுத்து மகிழ்ந்தனர். ராமநாதபுரம் ராஜா மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் ஏராளமான கலைஞர்கள் தங்களது திறன்களால் மக்களின் கண்களுக்கு விருந்து படைத்தனர். இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு நடனமாடி புத்தாண்டை உற்சாகத்துடன் வரவேற்றனர். கோவையில் பொதுமக்கள் ஆட்டம் பாட்டத்துடன் கோலாகலமாக ஆங்கில புத்தாண்டை கொண்டாடினர். கோவை சக்தி சாலையில் உள்ள ஒரு மாலில் டிஜே உடன் கூடிய சிறப்பு இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சினிமா பாடல்கள் ஒலிக்க பொதுமக்கள் உற்சாகமாக ஆடி பாடி மகிழ்ந்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் நூற்றுக்கணக்கானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை புனித சவேரியார் பேராலயத்தில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனையுடன் புத்தாண்டை வரவேற்றனர். நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி அன்னை பேராலயத்தில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த பிரார்த்தனையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு புத்தாண்டை வழிபாட்டுடன் வரவேற்றனர்.
தூத்துக்குடியில் உலக புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தில் புத்தாண்டை ஒட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உலக நன்மை மற்றும் அமைதி வேண்டி பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். வாட்டிகனில் நடைபெற்ற ஆண்டு இறுதி சிறப்பு வழிபாட்டின் போது 2025ஆம் ஆண்டை ஜூப்ளி புனித ஆண்டாக வழங்கியதற்காக கடவுளுக்கு போப் லியோ நன்றி தெரிவித்தார். புனித பேத்ரு பேராலயத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு வழிபாட்டில் ரோமை மேலும் வரவேற்புமிக்க நகரமாக மாற்ற பணியாற்றிய அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேராலயத்திற்கு வெளியே திரண்டிருந்த மக்களை போப் லியோ சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். 2026 ஆங்கில புத்தாண்டை தாய்லாந்தின் பாங்காக்கில் கவுண்டவுன் மற்றும் வான வேடிக்கைகளுடன் மக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். சாப்ரயா நதிக்கரையில் அமைந்துள்ள ஐகான் ஷியாம் வளாகம் அருகே 1400 மீட்டர் பரப்பளவில் வானத்தை ஒளிர செய்த பிரம்மாண்டமான வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. இதனைத் தொடர்ந்து பாங்காக்கின் பல மால்கள் மற்றும் நதிக்கரைகளில் திரண்ட மக்கள் வான வேடிக்கைகளை கண்டு புத்தாண்டை உற்சாகமாக கொண்டாடினர். Ladies and gentlemen, Happy New Year to everyone here. சீனா தலைநகர் பெய்ஜிங்கில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது. பெய்ஜிங் பெருஞ்சுவரின் புகழ்பெற்ற ஜியோங்குவாங் பகுதியில் நடைபெற்ற லைட் ஷோ மற்றும் கவுண்டவுன் பார்வையாளர்களை கவர்ந்தன. கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் இசை மற்றும் லைட் ஷோவை ஆயிரக்கணக்கானோர் கண்டு ரசித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு தைவான் நாட்டின் தைபே 101 கோபுரத்தில் பிரம்மாண்டமான வான வேடிக்கை நடைபெற்றது. நள்ளிரவு 12 மணி அடித்தவுடன் தைபே 101 கோபுரத்தில் வானத்தை ஒளிர செய்த வண்ண வான வேடிக்கைகள் பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தன. சுமார் 6 நிமிடங்கள் நீடித்த இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி இசை மற்றும் ஒளி காட்சியுடன் சிறப்பாக நடத்தப்பட்டது.